பேச்சு மட்டுமே மூலதனமா வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, உங்களை நம்பி போட்டியிடுற தம்பிகள் சோர்ந்து போக மாட்டாங்க? சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை தடவை சொல்றது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரியா இருக்குது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருக்குதா? இப்ப மே 18க்கு ஒரு கூட்டம் தான். எல்லா ஊடகங்களும் மாநாடு நீங்க வெறும் கூட்டம் தான். ஒரு இன எழுச்சி கூட்டம். எங்க இனம் கொல்லப்பட்ட நாள்ல ஒரு கூட்டம். எத்தனை ஆயிரம் பேர் கூடாங்க. ₹1 நாங்க காசு கொடுக்கல. அவங்களே பேருந்து பிடிச்சு அவங்களே வாகனங்களை வச்சு எங்க பிள்ளைகள் வந்து கூடாங்க. சோற கூட்டம் அது. 5வது முறையும் இத்தனை 4 முறை பொது தேர்தலில் தோத்துருக்கேன். உள்ளாட்சியில தோத்துருக்கோம். கேளுங்க, இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்கோம். தோல்வி கண்டு அஞ்சிருக்கா. அதிமுக போட்டியிடாம விலகி இருக்குது இடைத்தேர்தலில். ஆளுங்கட்சி அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாம விலகி இருக்குது. ஆனா நாங்க எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான். ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாம விலகி இருக்கமா பத்தியில போட்டிடுவோம். இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலேயே இவ்வளவு தோல்விகளை சந்திச்ச பிறகு மறுபடியும் 5வது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியா மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேளுங்க. எங்களை கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்ல, சுதந்திர பசி. வயிற்று பசி இல்ல, என் மீன வரலாற்றின் பசி.